வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஷிரடிக்கு போயிட்டு வந்தார். எல்லாருமே பார்த்தோம். பல பேர் பல விதமாக சொன்னாலும் எனக்கு நிஜமாவே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. இதை வித்தியாசமாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இது அவங்களுடைய நம்பிக்கை, அவ்வளோதான். எலெக்ஷன் நல்லபடியாக முடிஞ்சால் நான் இங்கெல்லாம் வரேன்னு வேண்டிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது யார் எந்த கடவுள்கிட்ட வேணால் வேண்டிக்கலாம். ஷிரடி நிஜமாவே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும். நம்புனீங்கன்னா நிச்சயமாக நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும். எனக்கு நடந்திருக்கு என்னோட லைஃப்பில். அதனால் நம்புங்க, எந்த கடவுளையுமே மனசார நம்புங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்ம எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு நம்புறோம்னு வச்சுக்கோங்க. எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு வேண்டிகிட்டே இருக்கும் அப்படின்னா அது அந்த அளவுக்கு வேலை செய்யுமா தெரியாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த கடவுள் மேலே உண்மையான நம்பிக்கை எப்போவுமே வச்சு அவரை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். என்னடா அரசியல் பேச வந்துட்டு ஆன்மீகம் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஓகே, எல்லாரும் இன்னைக்கு எக்ஸிட் போல் பார்த்துருக்கோம். எக்ஸிட் போல் நம்பலாமா நம்பக்கூடாதா? கண்டிப்பாக நம்பலாம். ஒருத்தர் 20 சீட் சொல்கிறாங்களா, நம்புங்க. ஒருத்தர் 120 சொல்கிறாங்களா, நம்புங்க. ஒருத்தர் 60 தான் சொல்கிறாங்களா, நம்புங்க. தப்பு இல்லை. காரணம் என்னென்னா, இதுதான் நமக்கு டிசைட் பண்ண போகிற ஃபைனல் ரிசல்ட் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த எக்ஸிட் போல்ன்றது எப்படி வாக்கெடுக்கிறதுக்கு முன்னாடி போய் ஒரு மனிதர்களா நிக்க வச்சு அவங்க கிட்ட நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க அப்படின்னு கேட்கறது ஒரு விதம். அதை வச்சு அப்போ ஒரு கருத்து கணிப்பு கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து எக்ஸிட் போல் வந்து எந்த மாதிரியான கருத்து கணிப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, போட்டுட்டு வந்திருப்பாங்க இல்லையா ஓட்டு, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கறது. டிவி கேக் போட்டவங்க எல்லாம் டிவிகேன்னு டிஃபால்ட்டா சொல்லுவாங்க. ஆனா டிஎம்கேஓ, ஏடிஎம்கேஓ இல்லை என்டிகே கூட வச்சுக்கோங்க, இவங்க கிட்ட போயிட்டு நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டளிச்சிங்க அப்படின்னு வெளியே வரவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க உண்மையை தான் சொல்லுவாங்கன்ற இது கிடையாது. சப்போஸ் நான் ஒரு டிஎம்கே பர்சன்னா நான் வெளியே வரும்போது டிஎம்கே போட்டிருந்தேன், டிஎம்கேன்னு சொல்லுவேன். ஆனால் டிஎம்கே இல்லாமல் வேற கட்சிக்கு போட்டிருந்தேன் அப்படின்னா நான் எப்படி டிஎம்கே இல்லாமல் நான் டிவி கேக் போட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும்? முடியாதே. ஏன்னா சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க, டிஎம்கே தாங்க போட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ டிஎம்கே கேடஸாக இருந்தாலும் அந்த பெல்டட் பீப்புள்னு சொல்லுவாங்க, டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ வழி வழியா வம்சா வழியா அவங்க அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதை தாண்டி யாருக்குமே போட மாட்டாங்க. ஆனா இந்த தடவை எல்லாரும் 95% மாத்தி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா எங்க வீட்டாண்டியே ஒரு 20-25 பேர், அவங்க ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி. அவங்க வழி வழியா அவங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து டிஎம்கேன்னு தான் வந்திருக்காங்க. அவங்க என்கிட்ட சொன்ன விதம், ஒரு மாற்றம் வரட்டும் போட்டோமா, என்னம்மா எப்ப பார்த்தாலும் இவங்களே வந்து என்னம்மா புதுசா வரட்டும்மா அப்படிங்கிறாங்க டிஎம்கே ஆளுங்க. அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட விசுவாசிங்க அப்படி. ஸோ நம்பிக்கையானவங்க கிட்ட மட்டும்தான் அந்த விஷயத்த ஓப்பன் பண்ணுவாங்க. வேற யாராவது கேட்டாங்க, இப்போ டிஎம்கே சார்ந்தவங்க கேட்டாங்க, இல்லை போலிங்ல இருந்து கேட்டாங்கன்னா டிஎம்கே தான் போட்டோம்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்க போறாங்க. அதனால இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நம்பலாமா வேணாமா அப்படின்னு மண்டையை போட்டு குழப்பிக்க வேணாம். மே 4ஆம் தேதி தான் ரிசல்ட். மே 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம பொறுமையா வெயிட் பண்ணுவோம். அதே போல நான் திருப்பி சொல்றது தான், குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம். பல பேர் பல விதமாக நம்மளை வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க, தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தவறான ரிசல்ட், வேற மாதிரி ரிசல்ட், அவங்க எதிர்பார்க்காத ரிசல்ட் வந்ததுன்னா தவறான முடிவு எடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி இப்போ குழந்தைங்க மனசுல விதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளாம் எதுக்கு இருக்கோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரதுக்கு நம்மளை விட பெரிய ஆசான்கள் தேவையில்லை. அதனால நம்ம தம்பி தங்கைகளும் சரி, நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம நல்லதே சொல்லிக் கொடுப்போம். அரசியல்ன்றது இன்னைக்கு வந்து நாளைக்கு ஜெயிக்கிறதுன்றதுலாம் பெரிய மிராக்கள் தான். ஜெயிச்சா நமக்கு சந்தோஷம் தான். அப்படி இல்லைன்னாலும் நம்ம அதை கடந்து இன்னும் பல வருடங்கள் இந்த கட்சியில ஓடணும், இவரை ஜெயிக்க வைக்கணும், இவருக்காக பாடுபடணும் அப்படிங்கிறத சொல்லி தருவோம். கட்சினா என்ன, கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்கள்னா என்னன்னா சொல்லி தரலாம். இதுல ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுக்கிற பிள்ளைங்க தான் தமிழக வெற்றிக் கழகத்துல இருக்கிற பிள்ளைகள். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், மே 4ஆம் தேதி தம்பி தங்கைகள் யாரெல்லாம் அந்தந்த ஸ்ட்ராங் ரூம் ஆண்ட எண்ணிக்கை பண்ணும்போது கூட இருக்காங்களோ ரொம்ப சேஃபா இருக்கணும். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்குமே பல இடத்துல இந்த கட்சிகள், அதாவது நமக்கு எதிர்கட்சிகளா நிக்கிறவங்க எல்லாம் பல விஷயங்களை செய்ய பிளான் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். தயவு செய்து எண்ணும் போதும் சரி, அவங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, அமைதியா தலைவர் எப்படி ஒரு தியான நிலையிலேயே இருந்து எதையுமே காதுல வாங்காம தன் இலக்கை நோக்கி ஓடிட்டு இருக்காரோ அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த இலக்கு நமக்கு கிடைக்கிற வரைக்கும் பொறுத்து இருந்து ரிசல்ட் ஃபைனலைஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமும் கூட ஆர்ப்பாட்டம் எல்லாம் நம்ம தனியா வச்சுக்கலாம், அவங்க முன்னாடி எல்லாம் வேண்டாம். உஷாரா இருங்க, பத்திரமா இருங்க, கவனமா இருங்க. முக்கியமா சிதற விட்டுறாதீங்க. உங்க கவனத்தை சிதற விட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள்ல நடத்தி காட்டிடுவாங்க. அவங்க பாக்ஸ் உடைக்கிறதோ இல்லை வேற ஏதாவது பண்றதோ, ஆயுதங்கள் தூக்கிட்டு வரதோ கூட இருக்கலாம்.
அதனால எல்லா பூத்லயுமே இந்த பூத் தான் பிரச்சனைக்குரிய பூத், அந்த பூத் இல்லை அப்படின்லாம் இல்லாம நம்ம நிக்கிற எல்லா 234 ஏரியாக்களையுமே எல்லா இடங்கள்லையுமே கவனமா கண்காணிச்சுட்ருங்க. உங்களால் அங்கே இருக்க முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஃபோன் அலௌடு இல்லைன்னு சொல்லப்படுது. பத்திரம், ரொம்ப ரொம்ப பத்திரமா இருங்க. அடுத்து நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாருமே எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து டேக் பண்ணுங்க. தயவுசெய்து அன்னைக்கு மட்டும் சென்ட்ரல் ஃபோர்ஸை இறக்க சொல்லுங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. அது எந்த கட்சிக்காரர்களுக்குமே சரி, நம்ம கட்சிக்காரர்களாக மட்டும் நம்ம பேசல, எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருமே சேஃபாக இருக்கட்டும். அவங்க ஆரம்பித்தாலும் அவங்க சைடும் இழப்பு இருக்க தான் செய்யும். அதனால எல்லாருமே சேஃபாக இருக்கணுன்றதுக்காக எல்லாருக்காகவும் சேர்த்து சென்ட்ரல் ஃபோர்ஸை நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி. தயவுசெய்து இந்த செலிப்ரேஷன் மோடெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு 4ஆம் தேதி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தியான நிலையில இருங்க. வேற எதையும் யோசிக்க வேணாம். யார் ஒருத்தர் நெகட்டிவா பேசினாலும் வாங்காதீங்க. இதுதான் நமக்கு மெயின் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற டாஸ்க். இன்னும் 3 நாள் தான் பல்ல கடிச்சிட்டு விட்டுருங்க. யாரோ ஒருத்தர் சொன்னார் அவங்க எல்லாம் ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்னு. கடைசியில பார்த்தா அந்த மனிதரை எங்கன்னு காணோம். சரி, அவங்களெல்லாம் நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்துப்போம். கான்ஃபிடென்ட்டா இருக்கும், நல்லதே நடக்கும். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.